ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே உங்க எல்லாரையும் மறுபடி பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை குறித்து அதிக சந்தோஷப்படுகிறேன். உறுதியான ஊழியர் பவுல் என்ற தலைப்பின் அடிப்படையில ஆண்டவருடைய கிருபையினாலே பவுல் அப்போஸ்தலரின் வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக 2வது மிஷனரி பயணத்திலே பவுல் சந்தித்த பட்டணங்களை குறித்து வரிசையாக படித்துக் கொண்டு வரும். அப்படி பார்க்கும்போது கடந்த முறை நம்ம படித்தது அத்தேனே பட்டணத்தை குறித்து படித்தோம். அத்தேனே, ஏத்தன்ஸ் பட்டணம், ஞானிகளை சந்தித்த ஞானி, அதான் அதுக்கு கொடுத்த நம்ம தலைப்பு. நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல, ஞானிகளை சந்தித்த ஞானி. விக்கிரகங்கள் அதிகமாக நிறைந்த, தத்துவ ஞானிகள் நிறைந்த அந்த பட்டணத்துல பவுல் போகும்போது அங்கே எவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்பதை குறித்து நம்ம ஆழமாக படித்தோம். அத்தேனே பட்டணத்துல பவுல் நேரத்தை சரியாக பயன்படுத்தினார். 2வது, தேவன் கொடுத்த உணர்வுகளை சரியாக பயன்படுத்தினார். தீமோத்தேயுவுக்காகவும் சீலாவுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தை கூட வீணாக்காதபடிக்கு ஊரை சுற்றி பார்த்தார், உண்மையான தேவையை அறிந்தார், ஆவியிலே வைராக்கியம் கொண்டார், ஆத்தும பாரம் அவரை நெருக்கினபடியினாலே அவர் தன்னுடைய உணர்வுகளை சரியாக பயன்படுத்தினார். 3வது, தேவன் கொடுத்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தினார். எபிகூரர், ஸ்தோயிக்கர், இவங்க 2 பேரும் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் வசனத்தில் இருந்து தெளிவாக பதிலளித்தார். உடனே அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு? மார்ஸ் மேடையிலே சென்று அந்த நீதிமன்றத்திலே அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நீதிபதிகள் மத்தியில, நியாயாசனத்தின் மக்கள் மத்தியில பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. பவுல் அந்த பிரசங்கத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டார். எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை படித்தோம். விளைவு என்னன்னா, ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பெரிய ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ பவுலுடைய ஊழியம் வெற்றி இல்லாத ஊழியம் சொல்லி முடிவு பண்ணலாமா? முடிவு பண்ண முடியாது. ஊழியத்துடைய விளைவுகளை வச்சு நம்ம உண்மையாக ஊழியம் செய்கிறோம், உண்மையாக ஊழியம் செய்யவில்லை என்ற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா வெற்றி நம்முடைய ஊழியத்தின் காரியத்தை தீர்மானிக்க முடியாது. அந்த இடத்துல பவுல் தன்னுடைய பணியை செய்துவிட்டு அங்கே இருந்து கிளம்பி சென்று விடுகிறார். இது அத்தேனே பட்டணம். அத்தேனே பட்டணத்தை கடந்து பவுல் இன்றைக்கு எங்க வர்றாருன்னா, கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அகாயா மாநிலத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பட்டணம் நாம் ஏற்கனவே படித்த ஏத்தன்ஸ், அத்தேனே பட்டணம். அடுத்த பட்டணம் என்னன்னா கொரிந்து பட்டணம். இன்றைக்கு நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரத்துல இருந்து படிக்க போறோம். நமக்கு இருக்கக்கூடிய நேரத்துக்கு தக்கதாக முடிந்தால் முதல் 18 வசனங்களை நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளை இட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். பவுல் எங்கே வருகிறார்னா, அத்தேனே பட்டணத்திலிருந்து கிளம்பி கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் தனியாக வருகிறாரா அல்லது நண்பர்களோட வருகிறாரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனியாக வருகிறார். சரி, இந்த கொரிந்து பட்டணத்தை பத்தி ஒரு சில காரியங்களை நம்ம படிச்சுட்டு, அதோடைய பின்னணியத்தை படிச்சுட்டு அதற்கு அடுத்து பவுல் அங்கே செய்த ஊழியத்தை குறித்து படிக்கலாம். இந்த கொரிந்து பட்டணம் அத்தேனே பட்டணம் மாதிரி கிடையாது. அத்தேனே பட்டணத்துல ஏறக்குறைய 7000 மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 7000 இருந்து 10,000 மக்கள் இருந்தாங்க. ஆனா கொரிந்து பட்டணத்துல ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள் இருந்தார்கள்னு சொல்லி சொல்றாங்க. அத்தேனே பட்டணத்துல 10,000 மக்கள், ஆனால் கொரிந்து பட்டணத்திலே 7 லட்சம் மக்கள் நிரம்பின ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, அந்த அகாயா மாநிலத்துடைய தலைமை பட்டணம், கேபிட்டல் சிட்டி எதுனா இந்த கொரிந்து பட்டணம். அகாயா மாநிலத்துடைய தலைமை பட்டணம் இது. ஏன் பவுல் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நகரங்களை தெரிந்து கொண்டார்னா, நகரங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் மூலமாக சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு நற்செய்தி பரவியது. ஒரு தேவனுடைய மனிதர் பேசும்போது
தென்னிந்தியாவிலே ஊழியங்கள் இந்த அளவுக்கு காலூன்றியதற்கும் வட இந்தியாவிலே அந்த அளவுக்கு ஊன்றாததற்கு காரணம் அநேக நேரங்கள்ல நகரங்கள்ல சுவிசேஷத்திற்கு அதிகமான வரவேற்பும் இல்லை, அதிகமான பெரிய மாற்றம் வரவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா பவுல் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாருன்னா, என்ன முறையை யூஸ் பண்றாருன்னா, நகரங்களிலே சந்திக்கிறார். இந்த பட்டணம் இன்னும் எந்த விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கொரிந்து பட்டணம் கிரீஸ், அந்த கிரீஸ் தேசம், தமிழ்ல கிரீஸ் தேசம், ஓகே, அந்த தேசம் ரெண்டா கடலால பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டா கடலா பிரிக்கப்பட்ட அந்த தேசத்தை, ரெண்டு தேசத்தையும் இணைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது இந்த கொரிந்து பட்டணம். என்ன சொல்றாங்கன்னா, த பிரிட்ஜ் ஆஃப் கிரீஸ் சொல்றாங்க. ஓகே, ரோம சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொரிந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப கேவலமான, ரொம்ப அசிங்கமான ஒரு நபரை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஒருவேளை கிரீஸ்ல நடக்கக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, கொரிந்தை சேர்ந்த ஒரு மனிதன் அதுல நடிக்கக்கூடியவனாக அல்லது அவனை சித்தரிப்பதற்கான ஒரு கதாபாத்திரம் காட்டினாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக அவனை குடிகாரனாக காட்டுவார்கள். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான, கேவலமான ஒரு பட்டணம். சரி, இந்த பட்டணத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். அதே போல விக்கிரக ஆராதனை மலிந்து காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, கோயில்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பட்டணம். அதே போல வணிகத்திலே கமர்ஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் சென்டர் ஆஃப் கிரீக், அதாவது அரசியல் பூர்வமாக, அதே போல வணிக சம்பந்தமாக முக்கியமான ஒரு பட்டணம். இந்த பட்டணம் எதன் மீது கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, அக்ரோபோலிஸ் எனப்பட்ட ஒரு மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆப்ரோடைட் என்ற ஒரு தேவதைக்கான ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. காடஸ் ஆஃப் லவ் அண்ட் வார், அன்புக்கும் யுத்தத்திற்கும் தேவதையான ஆப்ரோடஸ் எனப்பட்ட அந்த தேவதைக்காக அந்த பட்டணத்துல ஒரு பெரிய கோயில் கட்டியிருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயில்ல பணிபுரியக்கூடிய பெண் பூசாரிகள் 1000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. 1000 பேர் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பெரிய வணிகர்கள், பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள் பணத்தை வாரி இறைத்து இந்த கோயில்ல ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள் சொல்றாங்க. ஏறக்குறைய அந்த 1000 தேவதைகளுக்கு பணிபுரியக்கூடிய பூசாரிகள் சொல்றோம் இல்லையா, அந்த பூசாரிகள் பகல்ல ஆலயத்திலே பணிபுரிவார்கள். இரவு நேரத்துல தங்களுடைய தொழிலை செய்வதற்காக கொரிந்து பட்டணத்தின் வீதிகளில் உலா வருவார்கள் வரலாறு சொல்லுகிறது. அப்போ எந்த அளவுக்கு பயங்கரமான, மோசமான ஒரு பட்டணம், பாலிய தாறுமாறுகளாலே நிறைந்த ஒரு பட்டணம், செக்ஷுவல் இம்மாராலிட்டி கொடிகட்டி பறந்த ஒரு பட்டணம். அதனாலதான் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியராக இருந்தாலும் சரி, 2 கொரிந்தியராக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பரிசுத்தத்தை குறித்து, பாலிய வாழ்க்கையில தூய்மையாயிருப்பதை குறித்து எழுதுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல பவுலுடைய பணியின் மூலமாக ஒரு திருச்சபை உருவாகியது, ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எந்த அளவுக்கு மோசமா இருந்தது என்பதற்கு பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசித்தா நமக்கு புரியும். 1 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடனும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொரிந்தியருடைய பழைய வாழ்க்கையின் பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்தாங்க. வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர் அந்த பட்டியல் பெரிதாக நீண்டு கொண்டே போகிறது. அப்போ பாவத்தை தண்ணி போல பருகக்கூடிய மக்கள். ஒரு பக்கம் என்ன இருக்கு? பாவத்தின் பெருக்கம் இருக்கு. அதே நேரத்துல பக்தியின் பெருக்கமும் இருக்கு.
கோயில்களுக்கு பஞ்சம் இல்லை, மக்கள் மிகவும் பக்தியோடு தங்களுடைய கடவுளை வணங்குகிறார்கள். அடுத்த பக்கம் தத்துவ ஞானிகளுடைய பெருக்கம் காணப்படுது. மிகவும் சவாலான ஒரு நகரம் இந்த கொரிந்து நகரம். ஒரு மனிதனை அந்த ரோம சாம்ராஜ்யத்துல கொரிந்தியன் சொல்லி திட்டினாங்கன்னா அவர் மிகவும் கேவலமானவன் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருந்தான். சரி, அப்போ பவுல் இப்படிப்பட்ட ஒரு நகரத்தை பார்க்கும்போது இது ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய கிரேட் சேலஞ்ச். ஆனால் பவுல் இந்த பட்டணத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கிறார். A great challenge become a great ministry opportunity. அநேக நேரங்கள்ல நம்ம யோசிக்கக்கூடிய காரியம், இந்த மக்களெல்லாம் திருத்தவே முடியாது, இந்த அளவுக்கு அசுத்தமாக வாழுகிறார்கள், இந்த அளவுக்கு மற்ற தெய்வங்கள் மீது பக்தி உள்ளவர்களாக வாழுகிறார்கள், அல்லது இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இவங்களுடைய கலாச்சாரம், இவங்களுடைய தத்துவம், இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா கொரிந்து பட்டணத்திலே பவுல் செய்த ஊழியத்துடைய மகத்துவம் என்னன்னா, இந்த அளவுக்கு பாவத்தின் பெருக்கமும் பக்தியின் பெருக்கமும் தத்துவ ஞானத்தின் பெருக்கமும் பெருகி இருந்த அந்த பட்டணத்துல கர்த்தர் பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக ஏறக்குறைய 1.5 வருஷம் அங்க தங்கியிருந்து ஊழியம் செய்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதாவது தேவன் திறந்த வாசல்களை கொடுக்கும் போது பிசாசானவன் அதை அடைப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். ஆனால் பவுல் சவால்களை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு முன்னேறுகிறார். கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எவ்விதமாக காரியங்களை பார்க்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சரி, இது கொரிந்து பட்டணத்துடைய பின்னணியும். இந்த கொரிந்து பட்டணத்துல பவுல் எவ்விதமாக ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதை பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். சரி, பவுலுடைய ஊழியத்துல முக்கியமாக கொரிந்து பட்டணத்துல நம்ம படிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, உறவுகளுடன் செய்த ஊழியம். அதாவது பவுல் தனியாக கர்த்தருடைய பணியை செய்யவில்லை, அதற்கு பதிலாக அவர் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்தார் என்பதை நம்ம இங்க தாராளமா படிக்கிறோம். சரி, பவுல் என்ன செய்கிறார்? முதல் 3 வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் உறவுகளுடன் ஐக்கியம். இந்த வசனங்களை அப்படியே கொஞ்சம் கவனிங்களேன். என்ன நடக்குதுன்னா, 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜெப ஆலயத்துக்கு போயிருக்கலாம். ஜெப ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கப்பலை சந்திக்கிறார், ஒரு தம்பதியினரை சந்திக்கிறார். தம்பதியுடைய பெயர் ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லாள். ஆர்க்கில்லா என்பது கணவருடைய பெயர், பிரிஸ்கில்லாள் என்பது மனைவியுடைய பெயர். இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்க? இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த ஒரு தம்பதியர். அப்போ பவுலுடைய ஊழியம் கொரிந்து பட்டணத்துல இவ்வளவு பெரிய சவாலை சந்திப்பதற்கு காரணமாக இருந்ததற்கு காரணம் இவர்களுடைய ஐக்கியம், உறவுகளுடன் ஐக்கியம். சரி, பவுல் கொரிந்துக்குள்ள வரும்போது எவ்விதமாக வந்தார்? ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறீங்களா தம்பி? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சகோதரரை, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். பவுல் எவ்வளவு ஓப்பனா சொல்றாரு இல்லையா? இன்றைக்கு ஒரு சில ஊழியர்கள் தங்களுடைய பலவீனங்களை குறித்து சொல்றது கிடையாது. ஆனால் இவ்வளவு சவால் நிறைந்த ஒரு பட்டணம், பயங்கர சேலஞ்ச் இருக்கு. ஆனா அந்த திருச்சபையில உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் போது நான் சூப்பர்மேன் சொல்லி எழுதல. எப்படி எழுதுறாரு பாருங்களேன். பலவீனத்தோடு வந்தேன், பயத்தோடு வந்தேன், மிகுந்த நடுக்கத்தோடு வந்தேன். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய சவாலாக இருந்தது. ஏன் பயத்தோட வந்தார்? பவுலோடு யாருமே கிடையாது.
யார் யாரெல்லாம் இன்னும் வந்து சேரல? தீமோத்தேயுவும் சீலாவும் வந்து சேரல. இவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பட்டணம், இவ்வளவு ஜனத்தொகை பெருகிய, பாவம் பெருகின, மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடிய நம்பிக்கை உள்ள பட்டணத்துல எவ்விதமாக நான் ஊழியத்தை செய்ய முடியும் என்ற பயம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. பவுல் பயப்பட்டாரான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் பயப்பட்டார். பவுலுக்கு நமக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருந்தது. உன்னதமான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது அவர் தன்னுடைய பயத்தை அந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுறார். பவுல் பயப்பட்டார்ன்றதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் உண்டா? உண்டே. அதே 18வது அதிகாரம், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது வசனம், 9வது 10வது வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எவ்வளவு உண்மை இல்லையா? பவுல் பலவீனத்தோடு வரார். ஆனால் அந்த கிரீஸ் மக்களுடைய பிலாசபி என்ன தெரியுமா? அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு ஆளுடைய உருவத்தை ரொம்ப முக்கியப்படுத்தினாங்க. வாட்ட சாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அந்த ஊர்ல வந்து பல்வேறு காரியங்களை, தத்துவத்தை போதிக்க முடியும்னு சொல்லி நினைச்சாங்க. இரண்டாவது, பவுல் பெரிய பேச்சு திறமையுடைய ஆள் கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, வந்து அவருடைய பேச்சு மற்ற மக்கள் மாதிரி, மற்ற ஆரேட்டர் மாதிரி, சொற்பொழிவாளர்கள் மாதிரி திறமையாக பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. சாதாரணமாக பேசக்கூடியவர். அவருடைய எழுத்துக்கள் பார யோசனை உள்ளவர். அது மாத்திரமல்ல, பவுலுடைய அப்பியரன்ஸ் சொல்லி சொல்லும் போது, பவுலுடைய உருவம் சொல்லி சொல்லும் போது, அவர் குள்ளமானவராக, பார்ப்பதற்கு ரொம்ப அழகான வசீகரிக்கக்கூடிய ஒரு உருவத்தை உடையவர் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி ஆகமங்கள்ல சொல்றாங்க. அதனால இது எல்லா வச்சு பார்க்கும்போது பவுல் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு சவால் நிறைந்த பட்டணத்துல நான் வரும்போது எல்லா குறைவுகளோடு, எல்லா பலவீனங்களோடு நான் உள்ள வந்தேன். உள்ள வரும்போது பவுல் என்ன செய்யறாருன்னா, நேர அந்த யூதர்களுடைய ஜெப ஆலயத்துக்கு போறார். யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல பொதுவா எப்படிப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறுச்சுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய மக்கள் தனித்தனியாக உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடத்துல அந்த 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 18வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் அங்கே கண்டுன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எப்படி வந்து இவங்களை கண்டுபிடிச்சார் சொல்லி யோசிக்கும் போது, அங்கே ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய மக்கள் அந்த தேவாலயத்துல, ஜெப ஆலயத்துல, யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல தனித்தனியா உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி வரலாறும் கலாச்சாரமும் சொல்லிக்கிறது. முக்கியமாக கசாப்புக்காரர்கள் வச்சுக்கிறீங்களேன், கறிக்கடைக்காரங்கன்னா கறிக்கடைக்காரங்க தனியா உட்கார்ந்துருப்பாங்க. சலவை தொழிலாளிகள் சொல்லி சொல்லும் போது சலவை தொழிலாளிகள் தனியாக அமர்ந்திருப்பார். இந்த இடத்துல ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லா, அதே போல பவுல், இவர்கள் அனைவரும் செய்த தொழில் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 18வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போ அந்த தொழிலை சேர்ந்த மக்கள் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் செய்யக்கூடிய அதே தொழிலை செய்யக்கூடிய மனிதர்கள் என்பதை எளிதாக பவுல் கண்டுபிடித்து விட்டார். அவர்கள் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், விசுவாசிகள். அவர்கள் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த 2ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். 18வது அதிகாரம் 2ஆம் வசனம், யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள யூதன், அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லா. என்ன நடக்குது? வரலாற்றுல ஒரு வேதனையான சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, கிலவுதிராயன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எம்பரர் கிளாடியஸ் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டு கொண்டிருக்கும் போது பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? பவுல் எங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாரோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கே யூதர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. கிறிஸ்தவம் அதிகமான எதிர்ப்பை சந்தித்தது யூதர்கள் மூலமாக சந்தித்தது. யூதர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் தான், ஆனா அவங்க கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால எங்க போனாலும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது, கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து நிற்பது இந்த யூதர்கள். அதற்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. அப்போ ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். அது பின்னாடி வந்துச்சு. பின்னாடி அந்த நீரோ மன்னன் வரும்போதுதான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக ரோம சாம்ராஜ்யம் மாறுகிறது. கம்பத்திலே கட்டி வைத்து கொளுத்தினார்கள், கிறிஸ்தவர்களை அழிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. ஆனா இந்த நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்துக்கும்
கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக பகை இல்லை. அப்போ இந்த பிரச்சனை வரும்போது கிழவுதி ராயனுக்கு என்ன காரணத்தால ரோமாபுரியில பிரச்சனை வருதுன்னு சொல்லி தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆகவே என்ன தெரியுமா ஒரு கட்டளை போடுறான்னா, எல்லா யூதர்களும் இத்தாலியாவிலிருந்து, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரத்தில் இருந்து நீங்க இடத்த காலி பண்ணி போலும், நீங்க வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே இருந்து வேறு நாட்டில் இருந்து தங்களுடைய இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து அங்கே சென்று குடியேறிய யூதர்கள் விரட்டப்படுகிறார்கள். நம்ம கூட வரலாற்றில் அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா? அதாவது ஒரு தேசத்தில இருந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மக்கள் எல்லாரும் வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள் இடத்த காலி பண்ணி போலோன்னு சொல்றாங்க இல்லையா? பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மராக இருந்தாலும் சரி, அது இஸ்ரவேல் தேசமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, நம்முடைய தேசமாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்து வந்து தங்கின மக்கள் இடத்த காலி பண்ணணும்னு சொல்லும் போது அங்கே இருந்து கிளம்பி எங்க வந்துட்டாங்கன்னா, இந்த ஆர்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ அகதிகள் போல விரட்டி அடிக்கப்பட்டு அங்கே இருந்து இங்க வந்தவங்க. சரி, அப்போ கொரிந்து பட்டணத்தை சேர்ந்தவர்களா இவங்க? இல்ல. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா, பொந்து தேசத்தாகிய ஆக்கில்லான்னு சொல்லி, பொந்து தேசம் எங்க இருக்கு? ஏசியால இருக்கு. ஏசியா தேசத்துல உள்ள ஒரு ஆக்கில்லா. சரி, இவன் யூதன், இவன் எப்படி அங்க போனான்? எவ்விதமாக சுவிசேஷத்தை அறிந்து கொண்டான்? எவ்விதமாக பவுல்லாம் போறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்தை அவர்கள் எவ்விதமாக தழுவினார்கள் சொல்லி நம்ம கேட்கலாம். இதற்கு நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது, பெந்தேகோஸ்தே நாளன்று பல்வேறு இடங்கள்ல இருந்து யூதர்கள் எருசலேமுக்கு வராங்க. அவங்க அந்த பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் முதலாக யூதர்கள் மீது ஒளிந்தருளினார். 120 சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அந்த டைம்ல அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். மற்றவங்க பார்த்து கேலி பண்றாங்க. உடனே பேதுரு எழுந்து அதை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்த யூதர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக இந்த ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் யார்? தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து வேறு ஒரு ஊரிலே போய் பணிபுரிந்தவர்கள், வேலை செஞ்சவங்க. ஆனா அந்த நாட்டில இருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்க வராங்க? கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. அப்போ பவுல் தனியாக செல்கிறார். பவுல் பலவீனத்தோடு செல்கிறார். பவுல் தேவையோடு செல்கிறார் சொல்லும் போது தேவன் அவரை வரவேற்பதற்கு, அவரை அரவணைப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்காரு இல்லையா? எவ்வளவு அக்கறையுடைய ஒரு கடவுள் இல்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொரிந்து பட்டணத்துக்குள்ள போவதற்கு முன்பாக தான் ஐக்கியப்படுவதற்கு, தன்னை அரவணைப்பதற்கு, இப்படி ஒரு நல்ல குடும்பம் நேசிப்பதற்கு இருப்பாங்கன்றத பவுல் என்ன செய்யல? யோசிக்கல. ஆனா கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆச்சரியமாக செய்கிறார். அது மாத்திரமல்ல, பவுலுடைய ஊழியம் அல்லது பவுல் ஒரு உறுதியான ஊழியர் சொல்லும் போது தனியாக எல்லாவற்றையும் சாதித்து விட வேண்டும் சொல்லி யோசிக்கல. பவுல் ஊழியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே அளவுக்கு ஐக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்போ யாரோடு ஐக்கியம்? உறவுகளுடன் ஐக்கியம். என்ன உறவுகள்? தேவனை பின்பற்றக்கூடிய உறவுகள். அந்த உறவுகளோடு பவுல் சேர்ந்து கொண்டார். இங்க அவர்களோடு ஏன் சேர்ந்து கொண்டார்? அவர்களும் கூடார தொழில் செய்கிறவர்கள், பவுலும் கூடார தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதராக காணப்பட்டார். சரி, அப்போ பவுல் முழு நேர ஊழியத்தை செய்யலையா? பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துல போகும்போது கூடார தொழிலை செய்தார். அதே போல கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போதும் கூடார தொழிலை செய்கிறாரே. அப்போ அவர் முழு நேர ஊழியரா இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். இதை படிக்கும் போது நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா, ஒரு யூத பின்னணியத்தின்படி நீங்க படிச்சு பார்க்கும்போது, ஒரு யூத குடும்பத்துல அந்த தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு என்னன்னா, ஒரு யூத ரபி அல்லது எந்த பணியிலே ஒரு வாலிபன் போவதாக இருந்தாலும் அந்த வாலிபன் கண்டிப்பாக ஒரு ட்ரேட் அல்லது ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பணியை செய்யக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ட்ரேடை வளர்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது அது அவர்கள் மேல விழுந்த முக்கியமான ஒரு கடமைன்னு சொல்றாங்க. அந்த விதத்துல யூத பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு தகப்பனார், ஒரு யூத தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்காவிட்டால் அவரை திருடராக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான்னு சொல்லி அந்த யூதர்களுடைய கோட் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல பவுல்
யூத ரபியாக பணியாற்றினாலும் சிறு வயதிலிருந்தே அவர் கற்றுக்கொண்ட தொழில் என்னன்னா இந்த கூடார தொழிலை கற்றுக்கொண்டார். ஏற்கனவே முதல் மிஷினரி பயணத்துல எங்கெல்லாம் போனார்ன்றதை நம்ம படிச்சிருக்கோம். சாலமி, பாப்போ பட்டணம், பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை, இந்த இடத்தெல்லாம் ஊழியம் செய்துவிட்டு வருகிறார். அதே போல அடுத்து எங்க வர்றாருன்னா மக்கதேனியா பட்டணத்துக்கு வந்தாரு, பெராயா பட்டணத்துக்கு வந்தார். லீஸ்திரா, மக்கதேனியா, பெராயா பட்டணம், தெசலோனிக்கே பட்டணத்தெல்லாம் சந்திச்சுட்டு இப்போ எங்க வந்திருக்காருன்னா அடுத்து அத்தேனை பட்டணத்தை முடிச்சு இங்க வந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ள வந்திருக்காரு. இங்க வரும்போது ஏன் இவ்விதமாக கூடார தொழிலை செய்ய வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த வரலாற்று பின்னணியத்தை படிச்சு பார்க்கும்போதுதான் பவுல் ஏன் கூடார தொழிலை செய்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை களைப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இந்த இடத்துல பவுல் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசவில்லைன்னு சொல்றார். ஏன் விதமாக எழுதுகிறார்? கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது இதே அர்த்தத்துல உள்ள வசனம் இன்னொரு வசனம் வருது, வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வருது. அந்த இடத்துல ஆங்கில வேதாகமத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பெடல் பண்ணுவதில்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a person who sells small items door to door ன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அதாவது இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு வேத அறிஞர்கள் சொல்லும் போது, ரிலீஜியஸ் ஹேக்ஸ்டர்ஸ். அதாவது a person who sells small items door to door, வீடு வீடாக சென்று சிறிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய மத மக்கள் அங்க இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவர்களுக்கு அந்த சமுதாயம் கொடுத்த பெயர் என்னன்னா மத விற்பனையாளர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு விதமான தத்துவ ஞானிகள் அங்க இருந்தாங்க. ஒரு பக்கம் பக்தியோடு கோயிலை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒன்று, இரண்டாவது தங்களுடைய மதத்தை குறித்து போதிக்கக்கூடிய நிறைய தத்துவ ஞானிகள் இருந்தாங்க. மூன்றாவது ஐட்டினரி பிரீச்சர்ஸ் இருந்தாங்க. ஐட்டினரி பிரீச்சர்ஸ்னா அந்த ஊர்ல தங்காதபடிக்கு வெளியூர்ல இருந்து வந்து அவர்களுக்கு போதிக்கக்கூடிய மக்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை அவர்கள் மத்தியில போதித்து அதன் மூலமாக கொரிந்து மக்களுக்கு பயன் ஏற்பட வேண்டும்லாம் அவங்க யோசிக்கல. அதன் மூலமாக தங்களுடைய வயிற்றை, தங்களுடைய பாக்கெட்டை நிரப்பணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள். அதாவது தங்களுடைய ஞானத்தையும் மதத்தையும் மற்றவர்களுக்கு விற்று தொழிலாக பயன்படுத்தக்கூடிய மக்கள். அவங்கதான் ரிலீஜியஸ் ஹெக்ஸ்டர்ஸ் சொல்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ பவுல் இப்படி சவால் உள்ள ஒரு பட்டணத்துக்குள்ள போய் இருக்கும்போது அவரும் மற்ற மக்களை மாதிரி பிரசங்கம் செய்து கொரிந்து மக்கள்கிட்ட பணத்தை வாங்குவாரானா, அந்த மத விற்பனையாளர்களுக்கும் தனக்கும் எவ்விதமான வித்தியாசமும் இருக்காது. அந்த மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பவுலுடைய மெசேஜா இருந்தாலும் சரி, பவுலுடைய செய்தியாக இருந்தாலும் சரி, பவுலுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக பவுல் இங்க என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய கைகளினாலே அவர் வேலை செய்கிறார். அப்போ பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து மிகவும் கவனமாக இருந்தார். ஒரு வல்லமை உள்ள உறுதியான ஊழியர்னு சொல்லி நம்ம அவர் சொல்றதுக்கு காரணம், எந்தெந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையை குறித்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் நடந்து கர்த்தருடைய பணியை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். தெசலோனிக்கே பட்டணத்துல ஏன் அவர் வேலை செய்து சாப்பிட்டார்னா, அவங்க கர்த்தர் வரப்போறாருன்னு சொல்லி ஒருத்தர் வேலை செய்யாம உட்கார்ந்துருந்தாங்க. அதன் மத்தியில நான் வேலை செய்யக்கூடியவன் என்பதை காட்டுவதற்காக அவர் அங்க வேலை செய்தார். இந்த இடத்துல ஊழியத்தை வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள். மக்கள் மத்தியில ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெயர்ல மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்க கூடிய கூட்டம் அல்லது அப்படிப்பட்ட ஊழியர்கள், தத்துவ ஞானிகள் பெருகி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பவுல் தன்னுடைய அடையாளத்தை காத்துக் கொள்வதற்காக, தேவனுடைய நாமம் எந்த விதத்திலும் தூஷிக்கப்படக்கூடாது, மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கூடார தொழிலை அவர்
செய்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் செய்யல. இதே பகுதியில பின்னாடி படிச்சு பார்க்கும்போது தீமோத்தேயுவும் சீலாவும் வந்து அந்த தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து பவுலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை கொடுக்கும் போது அதற்கு பின்பு அவர் கூடார தொழிலை அங்க செய்ததாக சொல்லப்படவில்லை. மற்றபடி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை, அதே போல 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை படித்து பார்க்கும்போது பவுல் தன்னுடைய சாட்சியை காத்துக் கொள்வதற்காக கொரிந்து மக்கள் மத்தியில கிறிஸ்துவுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக இந்த பணியை செய்தார். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பலவீனத்தோடு வருகிறார், சவால்களை சந்திக்க வருகிறார். ஆனால் அதே நேரத்துல இந்த உறுதியான ஊழியர் அந்த மக்கள் மத்தியில தன்னுடைய வாழ்க்கையை குறித்து யாரும் குறை சொல்லி விடக்கூடாது என்பதற்காக, ஊழியத்தை அல்லது ஊழியக்காரனுடைய கனத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக காரியங்களை கையாண்டார். இன்னைக்கு ஊழியம்ன்ற பேர்ல ஊழியக்காரர்கள் செய்யக்கூடிய தவறுகள் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு எவ்வளவு காரணமா இருக்கு இல்லையா? அதனால பவுல் தன்னுடைய கொள்கையில தெளிவா இருந்தார். அவருடைய உபதேசத்தை படிச்சு பார்க்கும்போது ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள், அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கலாம் என்றதுல எல்லா விதத்திலும் தெளிவா இருந்தார். அது தவறுன்னு சொல்ல 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:14. அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ பணம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? பணத்துக்காக ஊழியம் செய்யறதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கேட்கலாம். ஊழியக்காரர்களுடைய தேவையை மக்கள் சந்திப்பது தவறு கிடையாது. ஆனால் ஊழியத்தையே பணம் சம்பாதிப்பதற்காக மாற்றுவது தவறு. கொரிந்து சபையிலே பவுல் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்போது ரொம்ப கவனமா இருந்தார். அவர் எங்க போய் சேர்ந்துக்கிட்டார்னா ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லாலோட சேர்ந்துக்கிட்டார். ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா யூதர்கள், பவுல் அவர்கள் கூடார தொழில் செய்கிறவர்கள். கூடார தொழில் சொல்லி செய்யும் போது என்னன்னா, ஆட்டு மயிரை வாங்கி ஆட்டுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட துணிகளை வெட்டி தைத்து அன்னைக்குள்ள அந்த ரோம போர் வீரர்கள் போடக்கூடிய கூடாரங்களுக்கு தைத்து கொடுக்கக்கூடிய, உருவாக்கி கொடுக்கக்கூடிய தொழிலை ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா அறிந்திருந்தார்கள். அதே போல பவுலும் அறிந்திருந்தார். அந்த தர்சஸ் பட்டணத்துல உள்ள அந்த ஆட்டு தோல், அந்த ஆட்டு ரோமத்திலே செய்யப்பட்ட துணி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லி சொல்றாங்க. பிலிப்பு பட்டணத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதை தைக்கக்கூடிய, இதை உருவாக்கக்கூடிய திறமையுடைய பவுல் தன்னுடைய திறமையை எடுத்து அதையும் ஊழியத்திற்கு பயனுள்ள விதத்துல இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? பயன்படுத்திக்கிறார். இப்ப இதை படிக்கும் போது ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லாவை பத்தி ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நீங்க படிச்சு பாருங்களேன். படிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமாபுரி உடைய தலைமையகம், ரோமாபுரியில உள்ள இத்தாலியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா. ஆனா அவங்க இங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜெப ஆலயத்துக்கு வராங்க. இங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. இந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா பவுலை போல முழு நேர ஊழியர்கள் கிடையாது. அவர்கள் மற்ற பணியை செய்து கொண்டிருந்தவர்கள். கடைசி வரைக்கும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மூலமாக எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் நடக்குது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா புதிதாய் வந்திருந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா, அப்போ பவுலும் முதலாக கொரிந்து பட்டணத்துக்குள்ள வர்றாரு. இந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா ஏற்கனவே இத்தாலியிலிருந்து விரட்டப்பட்டு இங்க வந்தவங்க. அப்போ ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா என்ன யோசிச்சிருக்கலாம்? நாமே அந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு ஓடி வேற ஒரு நகரத்துல நம்ம செட்டில் ஆயிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மனிதனை நம்ம ஏற்றுக்கொள்றது எப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். அவ்விதமாக அவர்கள் யோசிக்கவில்லை. இந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கை கடைசி வரை நமக்கு படிக்கும் போது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பவுலை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள்? ரோமர் 16வது அதிகாரம், ரோமர் 16வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லாவுக்காக எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுல் கொரிந்து பட்டணத்துல இவ்வளவு உன்னதமான ஊழியத்தை செய்ததற்கு காரணம் பவுலுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, செக்குலர் பீப்புள்,
அல்லது பார்ட் டைமா ஊழியம் செய்யக்கூடியவங்க, ஃபுல் டைமா ஊழியம் செய்யக்கூடியவங்க ரெண்டா பிரிக்கிறோம்ல. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா செக்குலர் மற்ற உலக பிரகாரமான வேலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஆனால் அவர்கள் தோள் கொடுத்தபடியினாலே, அவர்கள் தங்களுடைய பிராணனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தபடியினாலே பவுலாலே உன்னதமான ஊழியத்தை செய்ய முடிந்தது. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடிக்கடி நம்ம யோசிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் தான் அதிகமான ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கிறோம். முழு நேர ஊழியர்கள், அருட்பணியாளர்கள், மிஷனரிகள், போதகர்கள் தான் ஊழியத்தை செய்ய முடியும்னு யோசிக்கணும். அப்படி இல்ல. அவர்கள் இன்னும் சிறப்பாக ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லாளை போல ஆட்கள் தேவை. பவுல் தனியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவில்லை. ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லாளோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டார். வாரன் வியாஸ்பி எனப்பட்ட தேவனுடைய மனிதர் இவ்விதமாக இந்த பகுதியை குறித்து கமெண்ட் எழுதுறார், தன்னுடைய கருத்துக்கள் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு ஊழியரும், ஒவ்வொரு அருட்பணியாளரும் ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லா போன்ற தம்பதியருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது உண்மை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தங்குவதற்கு வீடு இல்லாம வந்து நிற்கும் போது தங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்கக்கூடிய மக்கள். இந்த ஆர்க்கில்லா, பிரிஸ்காலுடைய வீடு திறந்துருந்துச்சா? வீடு திறந்துருந்துச்சு. ஆண்டவருடைய பணிக்கும் திறந்துருந்துச்சு. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:19. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆசியா நாட்டில் உள்ள சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். அதுல ஆர்க்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தங்களுடைய உள்ளத்தை தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் திறந்து கொடுத்தாங்க. தங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்தாங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி திறந்து கொடுத்தாங்க. அப்போ தேவனுடைய பணியில பவுல் இப்படிப்பட்ட மக்களோடு ஆழமான ஐக்கியம் வைத்துக் கொண்டார். வாரன் வியாஸ்பி இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, people with hands, hearts, homes dedicated to the work of the Lord. People with hands, hearts, homes dedicated to the work of the Lord. தேவனுடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கரங்கள், அர்ப்பணிக்கப்பட்ட இதயங்கள், அர்ப்பணிக்கப்பட்ட இல்லங்கள் உள்ள மக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஆண்டவருடைய ஊழியத்துல நம்ம ஈடுபடுகிறோமா? ஐக்கியத்திலே பங்கு பெறுகிறோமா? ஆண்டவருடைய மக்களோடு சேர்ந்து செயல்படுகிறோமா? இவர்கள் ஊழியத்துல ஈடுபடாம இருக்கிறதுக்கு 1000 காரணங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆர்க்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் முடங்கி விடவில்லை. எங்க இருக்கிறாங்களோ அங்க போன பிறகு அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதரோடு பவுலும் சேர்ந்து கொண்டு அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லா பற்றி படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மிகவும் சவாலாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதர் இதை குறித்து பேசும்போது, அந்த கேட்டகோம்ஸ், ரோம சாம்ராஜ்யத்தில் பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலையில அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் மீட் பண்ணும்போது அந்த பிரிஸ்கில்லாவுடைய பெயர்ல ஒரு கேட்டகோம்ஸ் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு குடும்பம். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் வாழ்க்கையின் எல்லா தேவைகள் மத்தியில, புயல்கள் மத்தியில ஆண்டவரோடு நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். பவுல் அவர்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க? அந்த ரோமாபுரியில இருக்கக்கூடிய திருச்சபையை உருவாக்கினது ஆர்க்கில்லா, பிரிஸ்கில்லாவா தான் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ இப்படிப்பட்ட மக்களுடைய ஐக்கியம் பவுலுடைய வாழ்க்கையிலே பெரிய சவாலான கொரிந்து பட்டணத்தை சந்திப்பதற்கு உதவியது. இன்னைக்கு கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம மற்ற விசுவாசிகளோடு, தேவனுக்கென்று உழைக்கக்கூடிய மக்களோடு எவ்விதமான ஐக்கியத்தை நம்ம வச்சிருக்கோன்றதை யோசித்து பார்க்கலாம். பவுலை போல கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மத்தியில தன்னுடைய அடையாளத்தை காத்துக் கொள்வதற்காக மிகவும் கவனமாக செயல்பட்ட ஒரு பவுல். சரி, இரண்டாவது என்ன நடக்குது? முதலாவது உறவுகளோடு ஐக்கியம். இரண்டாவது உறவுகள் கொடுத்த உற்சாகம். அப்போஸ்தலர்
18வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிங்க. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். பவுல் என்ன செய்யறார்? தன்னுடைய ஊழிய முறைமையின்படி ஜெபாலயத்துல போய் சம்பாஷணை பண்ணி யூதருக்கு புத்தி சொல்லுகிறார். தேவனை வணங்கக்கூடிய கிரேக்கருக்கு புத்தி சொல்லுகிறார். கிரேக்க மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் யெகோவாவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கம் இல்லாதபடிக்கு அவர்கள் அந்த யெகோவா உண்மையான தெய்வத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்களுக்கு புத்தி சொல்ற டைம்ல யார் வராங்கன்னா 5ஆம் வசனத்துல மக்கெதோனியாவில் இருந்து சீலா வந்து விட்டார், தீமோத்தேயு வந்து விட்டார். அவர்களுக்காக காத்திருக்கும் போதுதான் அத்தேனை பட்டணத்துல ஊழியத்தை செய்தார். இங்க என்ன செய்யறாங்கன்னா, காத்திருந்த அவருடைய நண்பர்கள் அங்கே இருந்து வந்து விட்டார். அவங்கள பார்த்த உடனே, அவர்களை சந்தித்த உடனே அதுல வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கித்தார். என்ன நடக்குது? அவர்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் தனியாக நின்று கொரிந்து பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், ஒரு நல்ல ஐக்கியத்திற்கு ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியர் கிடைச்சாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது புதிய நண்பர்கள் மத்தியில பழைய நண்பர்கள் வராங்க. பழைய நண்பர்கள் வருவது மாத்திரமல்ல, பவுல் யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது, தன்னுடைய அடையாளத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கூடார தொழில் செய்தார் இல்லையா? இங்க என்ன நடக்குதுன்னா, 2 கொரிந்தியர், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 11வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:9. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். பவுல் இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என்னுடைய குறைவை நிறைவேற்றினார்கள். இவ்வளவு நாள் மற்ற போதகர்கள், மற்ற மதத்தின் போதகர்கள், இன்னும் கிறிஸ்தவங்களும் இருந்திருக்கலாம், அவங்க இந்த மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில தன்னுடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்காக ஆண்டவருக்கு மகிமையாக இவ்வளவு நாள் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. வரும்போது இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, மக்கதோனியா திருச்சபையிலிருந்து அவங்க பண உதவியை கொண்டு வருகிறார்கள். அந்த தெசலோனிக்கேயிலிருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே பவுல் இப்பொழுது தன்னுடைய தேவைகளுக்காக பணிபுரியாதபடிக்கு தன்னுடைய முழு நேரத்தையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு ஆவியிலே அவர் உற்சாகம் அடைகிறார். தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது இதை குறித்து டீட்டெயிலா எழுதுறார். ஒரு சில வசனங்களும் நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர், பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 1வது நிருபம் 3வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3, 4, 5. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். 5வது வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்த வேண்டும் என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும். ஓகே. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கத்திலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் எண்ணிக்கொள்கிறோமே.
தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்கள்ல பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தெசலோனிக்கேயிலே ஊழியம் செய்துவிட்டு அந்த ஊழியத்தின் பின்தொடர் பணியை செய்வதற்காக சீலாவையும் தீமோத்தேயும் விட்டுட்டு வர, அவங்க அங்கிருந்து வரும்போது பவுல் மூலமாக அங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் எவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றதை சொல்றாங்க. கனிகளை குறித்து பவுல் கேள்விப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள், உபத்திரவத்தின் மத்தியிலையும் நிற்கிறார்கள் இந்த செய்தியை கேள்விப்படும் போது மிகவும் சந்தோஷப்படுகிறார். அதனால தீமோத்தேயுவும் சீலாவும் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட், அறிக்கை பவுலை ஆவியில உற்சாகப்பட வைத்தது. முதலாவது, கனிகள் மூலமாக கர்த்தர் உற்சாகப்படுத்தினார். இரண்டாவது, அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை பவுலுடைய தேவைகளை சந்தித்தது. ஏன்னா அவர் கொரிந்து பட்டணத்துக்குள்ள வரும்போது கையில எந்த காசுமே இல்லை, அவருக்கு எல்லா தேவைகளும் இருந்துச்சு. அதுக்காக தான் அவர் கூடார தொழில் செய்து தன்னுடைய தேவைகளை சந்தித்தார், மற்றவர்கள் இடர்களாக இருக்கக்கூடாது. இப்போ இவர்கள் பணத்தை கொண்டு வந்தபடியினாலே இவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அதன் விளைவு ஆவியிலே உற்சாகம் அடைந்து அவர்கள் 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடி ஊழியம் செய்ததை விட இன்னும் அதிக சந்தோஷமாக கர்த்தருடைய பணியை செய்கிறார். ஆர்க்கில்லா பிரிஸ்கில்லாவோடு ஐக்கியம். அவர்கள் யார்? முழு நேர பணியாளர்கள் கிடையாது, மற்ற பணியை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், புதிய நண்பர்கள். அவர்களோடு உள்ள ஐக்கியம் கொரிந்து பட்டணத்துல ஒரு உறுதியான ஊழியராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு உதவியது. அதே நேரத்துல பழைய நண்பர்கள், இவருடைய உடன் ஊழியர்கள், இவர் மூலமாக உருவாக்கப்பட்ட மக்கள், இவர்கள் பவுலை என்கரேஜ் பண்ணபடினால, பவுலோடு சேர்ந்து செய்தபடினாலே அவ்வளவு பெரிய சவாலாகிய கொரிந்து பட்டணத்தை அவர் சந்தித்தார். இன்னைக்கு ராத்திரி 2 கேள்விகள் நம்ம கேட்கலாம். ஒன்று, ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்யக்கூடிய மக்களோடு சேர்ந்து நம்ம தோள் கொடுக்கிறோமா? நம்ம கொடுக்கக்கூடிய அறிக்கை, நம்முடைய வார்த்தைகள் எல்லா விதத்திலேயும் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இன்னும் தீவிரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களை உற்சாகப்படுத்தி ஏவுதா, அல்லது அவர்களை சோர்வடைய பண்ணக்கூடிய காரியங்களை நம்ம செய்யறோமா? இரண்டாவது. மூன்றாவது, தெசலோனிக்கே திருச்சபையை போல தேவையை அறிந்து அந்த தேவையை சந்திப்பதன் மூலமாக கொரிந்து பட்டணத்துல உள்ள சவால்கள் சந்திக்கப்படுவதற்கு பவுல் சிறப்பான ஊழியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தாங்குகிறோமா? இந்த 3 காரியங்கள் மிக மிக முக்கியமானது. உறவுகள் கொடுத்த உற்சாகம், இத்தனை மக்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, ஊழியம் மூலமாக தான் கொரிந்து திருச்சபை உருவானது. பவுல் ஒருவர் தனியாக சாதிக்கவில்லை. அந்த ஊழியத்தின் சாதனையில இத்தனை பேருடைய பங்கு இருந்தது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் மற்றவர்களோடு சேர்ந்து செய்கிறோமா, தனியாக எல்லாவற்றையும் சாதித்து விட வேண்டும் சொல்லி யோசிக்கிறோமா? பவுல் அந்த 2வது மிஷனரி பயணத்துல கொரிந்து திருச்சபையில அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் உறவுகளோடு உள்ள ஐக்கியம், உறவுகள் கொடுத்த உற்சாகம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். என்ன நடக்குதுன்னா, பவுலுடைய ஊழியத்திலே எதிர்ப்புகள் ஆரம்பிக்கிறது. 6ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது யூதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அவர் தன்னுடைய டிரெஸ்ஸை உதறிட்டு, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் புறஜாதியாரிடத்தில் போகிறேன் சொல்லி யூதர்களை விட்டுவிட்டு புறஜாதிகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போய்விட்டார். அடுத்து அவருடைய ஊழியத்துல அவரை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு நபரை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அடுத்த படிப்போம். இதன் மத்தியில பவுலை உற்சாகப்படுத்தினது என்ன தெரியுமா? உத்வேகத்தோடு செயல்பட்ட பவுல். அதற்கான காரணம் கர்த்தர். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி. அப்போ தரிசனம் பெற்றவர்கள் தான் ஆவிக்குரிய ஊழிய நிலைமையில உள்ளவங்களா? அவங்கதான் உறுதியான ஊழியரா? இல்லை. கர்த்தர் பல்வேறு விதங்கள்ல பேசுகிறார். பவுலுக்கு தரிசனமானார். எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இல்லாத நாட்கள்ல கர்த்தர் பல்வேறு விதங்கள்ல கம்யூனிகேட் பண்றார். இந்த இடத்துல பவுலுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தரிசனம் தான் முக்கியமானதுன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அதிக ஜனங்கள் உண்டு. அப்போ
பவுலுடைய ஊழியத்திலே அவரை உந்தி தள்ளினது என்னன்னா, கர்த்தர் கொடுக்கக்கூடிய உற்சாகம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய அங்கீகாரம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்கள்ல சவால்களை சந்திப்பதற்கு நம்ம தடுமாறுறதுக்கு காரணம் மனிதர்களுடைய எதிர்ப்பு, மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடைய பண்ணி விடுகிறது. ஆனால் பவுலுடைய உத்வேகத்திற்கு கொரிந்து பட்டணத்துல எவ்வளவு நாள் ஊழியம் செய்கிறார், அந்த ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 18வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 18:11. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில, தேவைகள் மத்தியில, சவால்கள் மத்தியில பவுல் 1 வருடமும் 6 மாதமும் அங்கே தங்கி கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்துக் கொண்டிருந்தான் சொல்லி படிக்கிறோம். காரணம் உறவுகளோடு உள்ள ஐக்கியம், காரணம் உறவுகள் கொடுத்த உற்சாகம், காரணம் உன்னதர் கொடுத்த உத்வேகம். இன்னைக்கு ராத்திரி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சவால்களை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போமா? நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மை உந்தி தள்ளுவதற்கு உறவுகளுடைய ஐக்கியம் மிக மிக முக்கியம். தனியாக சாய்த்து விடுவோம் நினைச்சோம்னா சோர்ந்து போயிடும். நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தேவை. அப்படிப்பட்ட பல்வேறு விதங்களை நம்மை அரவணைக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, நம்மோடு நிற்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அதே போல உறவுகள் கொடுத்த உற்சாகம். தீமோத்தேயுவும் சீலாவும் வந்து நல்ல ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள், தேவையை சந்திக்கிறார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தார் அவனுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். விளைவு பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு கர்த்தருடைய பணியை உற்சாகமாக செய்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தர் பவுலை உற்சாகப்படுத்துகிறார். பவுலை பயப்படாத, பேசு, தைரியமா பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, இந்த பட்டணத்துல உன் மூலமாக சந்திப்பதற்காக அநேக மக்களை வைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. விளைவு என்ன தெரியுமா? பவுல் அவ்வளவு பெரிய சவாலை சந்தித்து கொரிந்துவிலே அவ்வளவு சவால்கள் மத்தியில அருமையான திருச்சபை உருவாகியது. இன்னைக்கு ராத்திரி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். உறவுகளோடு ஊழியம் செய்கிறோமா, அல்லது எதிர்ப்புகளை கண்டு, சவால்களை கண்டு சோர்ந்து போகிறோமான்றதை யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பாரானா, நம்மிலே ஒருவர் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில ஜெபித்து முடிக்கலாம். மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலையில அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கும் பவுலடியார் எப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவரை செய்து வந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் சவால்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழிய பணியை உம்முடைய பலத்தை கொண்டு, உம்முடைய ஆவியை கொண்டு சிறப்பாக செய்து வந்தார் என்றதை குறித்து நாங்கள் படிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, அதிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, பவுலை போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பேர் சொல்லி அழைத்து வெவ்வேறான பொசிஷன்ல ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி. நீர் அழைக்கப்பட்ட அழைப்பையும் நீ தெரிந்து கொண்டதையும் ஆண்டவரே நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு அப்பா எங்களுக்கு வரக்கூடிய வேலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே ஊழியங்களுக்கு மத்தியிலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் கண்டு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாமல் பவுலை போல ஆண்டவரே நாங்கள் உற்சாகம் கொண்டு அப்பா காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சகோதர சகோதரிகளோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே உம்முடைய இந்த ராஜ்யத்தை ஆண்டவரை சேர்த்து ஆண்டவரை நாங்கள் கட்டுவதற்கு தேவன் எங்களை பலப்படுத்தும், எங்களை ஒற்றுமைப்படுத்தும். சுவாமி, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட செய்திக்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து இன்னைக்கு பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் எங்களோடு கூட பேசின எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். கேட்ட வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் கடைபிடித்து உமக்கு ஆண்டவரை சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் நடக்க தேவன் எங்களுக்கு திருப்பி பாராட்டும். துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.